ஒத்தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். நீங்க தான் ஜென்ஸா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 70. 70 அப்படின்னா 17. மிக்கி 17 இங்கிலீஷ்ல சொல்றாமா? சரி, ஓகே. உங்களுக்கு இந்த பர்த்டே வந்து உங்களை கொஞ்சம் மகிழ்விக்கக்கூடிய மாதிரி உங்களை கோல்டன் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலமா உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கிஃப்ட்டை யார் தந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃப்ரெண்ட்ஸ்? எங்களோட வகுப்பு. உங்களோட பேர் படிக்கிறாங்களா? அவங்க இல்ல, வேற யாராச்சும்? அவங்க தான் தந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும்? ஃபேமிலிக்கு இது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, சர்ப்ரைஸ் பண்றது. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்களோட இப்ப படிக்கிறாங்க? இப்ப இல்லை, ஓஎன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஏழும் படிக்கிறீங்க. நான் வேற ஸ்கூல், அவங்க வேற ஸ்கூல். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தந்துருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம் அவங்க தரல. இப்போ நாங்கள் கிஃப்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் யாருன்னு தெரியும் தானே. சரி, ஓகே. உங்களை பர்த்டேக்கு வந்து கேக் தந்துருக்குறாங்க. அப்போ அது கேக்கில் என்னென்ன போட்டிருக்குறாங்க? ஹாப்பி பர்த்டே ஜெனி. உங்களை ஜெனின்னு யார் கூப்பிடுறது? ஜெனி குட்டியை தான் கூப்பிடுறது. வீட்டிலையா? ஃப்ரெண்ட்ஸ்? ஜெனிஷா. அப்போ ஜெனியன் அடித்தபடியே இது வேறு யாரும் தானே யோசிக்கணும் நீங்கள். ஷோட்டா ஜெனி நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ கடைசியாக சரி கேக்கையும் தந்துட்டும் யார் தந்துருக்குறாங்க? ஜெனி என்ன பெரியம்மா கூப்பிடுறது? பெரியம்மா யார்? அப்பாந்த அண்ணாந்த வைஃப். அப்போ அவங்க தந்துருக்க மாட்டாங்களோ? தந்திருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தான் தந்துருக்காங்க. அவங்க கிட்டேருந்து வேறு இல்லை. உங்கள் ஃபாரின்ல யாராச்சும் இல்லையே? அவங்க தந்துருக்க மாட்டாங்க. இப்போ தர மாட்டேங்க. உங்கள் பர்த்டே கிஃப்டெல்லாம் தந்திருக்கணும், இப்போ தரல. சரி, ஓகே. அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். ஆனால் அந்த கிஃப்டையும் பார்த்தோன்னே யாருன்னு சொன்னாதான் அதுக்கு அடுத்த கிஃப்டெல்லாம் தரும். என்ன கிஃப்டாக இருக்கும் இது? ட்ரெஸ். ஓகே, நாங்கள் அவுட்டு பார்ப்போமா இதுக்கு என்ன ட்ரெஸ் இருக்குன்னு. ஓகே. சாக்லேட். இப்போ சாக்லேட் தர அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாக்லேட் தரலையே. ஃப்ரெண்ட்ஸ் தான் சாக்லேட் கூட தரையில, சாக்லேட் கூட சாப்பிட்றேன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் சாப்பிட்றாங்கன்னு தெரியுது பார்க்க. உங்களோட பெரிய மதனங்களை தந்தாண்டு ஒரு ஆள் சொன்னது. அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பெரியம்மா. பெரியம்மா ஜெனியன் ஆனால் தந்திருக்க மாட்டான். அவன் தந்திருக்க மாட்டான். தருவா, இது தந்திருக்க மாட்டான். சரி, ஓகே. நாங்கள் அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். நீங்கள் அதில் கட்டாயம் சொல்லணும் யார் தந்ததுண்டு. இது என்னவா இருக்கும் தெரியல. உங்களுக்கு கணக்கு கிஃப்ட் எல்லாம் தாராங்க. பார்ப்போம் அந்த அன்பானவர்கள் யாருண்டு. சரி, ஓகே. இதையும் பார்ப்போம். என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? மிக்கி எடுக்கிறார் பாப்பா. மிக்கிக்கு தெரியும் போல இருக்கு. ஓ, இது என்ன புதுசா இருக்குது? இது வந்து என்ன கிஃப்ட்னா பெட்ல வந்து சைட்ல வைக்கிறது. ஐ லவ் யூ இருக்கு. இப்போ யாராச்சும் லவர், யாராச்சும் லவர் இல்லை, மிக்கி கைகாட்டு தாண்டானா உண்டு. லவர் இல்லை, ஐ லவ் யூன்னு இல்லைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுங்களேன் யாருண்டு இந்த கிஃப்டோட பார்ப்போம். இப்படி கிஃப்ட் தரவடியா ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரோ நீங்கள் சொல்லவே இல்லை. சரி, ஓகே. லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் இருக்கு, அதையும் பார்ப்போம். என்ன
ஸ்லிப்பர். யார் உங்களுக்கு ஸ்லிப்பர் எல்லாம் எடுத்து தராங்க? உங்க ஸ்லிப்பர் இல்லையா? யாரையும் கேட்டீங்களா எனக்கு ஸ்லிப்பர் இல்ல வேண்டிட்டாங்கன்னு? இல்ல நான் வெறும் ஹீல் சம்டைம்ஸ். ஹீலா ஓகே. உங்களுக்கு கணக்கு gift எத்தனை gift? 5 gift தந்திருக்காங்க. சொல்லுங்க யார் அந்த gift எல்லாம் தந்திருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எங்களுக்கு வந்து வேற ஒரு ஆட்கள் தந்திருக்காங்க. ஒரு கேர்ள் மூலமா தந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் இருக்குதா? கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கா? என்ன பார்க்க போய் பண்ணுவோம். சரி ஓகே. இல்லை நான் கேட்டேன் ஒரு கேர்ள் மூலமாக தான் எங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்தது. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. வேற யாராச்சும்? ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சொல்லுங்க யாருங்க? யாருக்கு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ ரெண்டும் ஒரு ஆட்டம் நல்லது. யார் அது? என்ன சிரிக்கிறீங்க? சரி ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தந்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். 2024 OL பட்ச் நாகர்கோவிலில் படித்தாங்களாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்ஸ். அதோட சரியா? தேங்க்ஸோட சரியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு? வேற ஒன்றும் சொல்ல விரும்பலையா? அவங்களுக்கு கொஞ்சம் வார்த்தை சொல்லி விட்டாங்க இதெல்லாம் சொல்ல சொல்லி. ஆனால் நீங்கள் தேங்க்ஸோட நிப்பாட்டுறீங்க. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் கருத்துறையில் வந்து இருக்கிறதால அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் அவ்வளோ அவையில் க்ளோஸாக பழகிறீங்களா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட? இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்ன கண் கலங்குது? கண் கலங்க இல்லையா? சரி சரி அள வேண்டாம், மேக்கப் கலஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. தேங்க்ஸ். அதே நாளைக்கு சொல்றீங்க. சரி ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்கள் மூலமாக இதை செஞ்சு விட சொல்லி சொன்னாங்க. அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் தோழன் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலமாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Thank you. ஓகே.